ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மெயின் விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே எங்கள் லைஃப்பில். அதனால் இன்றைக்கி காலையிலேயே சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பெரிய பூஜையெல்லாம் போட்டுட்டு வாண்டர்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு எப்பயும் போல் ருட்டீன் ஒர்க் அவங்க போனதுக்கப்புறம் என்னென்ன சில்லற வேலைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பெருசாக ஃபேமிலி பற்றி எதுவுமே நான் ஷேர் பண்ணதில்லை. இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி நம்ம யூடியூப் ஃபேமிலி கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் நிறையா வரட்டும், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யாரையும் பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலை. நம்ம ஃபேமிலி பற்றி எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறல. எங்களது ரொம்ப குட்டி ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் நானே, எனக்கு 2 குட்டீஸ் பிள்ளைங்க, காவியா கவின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஃபேமிலியும் கிடையாது. அதனால் அதை பற்றி பெருசாக சொல்லவும் இல்லை. ஃபேமிலி விளாக் மாதிரி தான் எடுக்கலாம், ஃபேமிலி கண்டென்ட் மாதிரி தான் கொடுக்கலான்றக்காக யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் போகுது, இன்னும் நல்லா கொண்டு வரணும் தான் என்னோட ஆசை. மேபி இது நல்லா நம்மளோட யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், எதுவும் நம்ம கையில். பொதுவாக நம்ம ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி தான் எதுவுமே சொல்லலை. பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும். நம்ம சேனலில் ஃபேமிலி விளாக்ஸ் மாதிரியே தான் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரியே நான் வீடியோஸ் எல்லாம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதனால தான் நான் ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்களோடது லவ் மேரேஜ், அதனால நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் இல்லை. எங்களுக்குள்ளேயே செலிப்ரேஷன்லாம் குட்டிய அளவாக முடிச்சுக்கிடுவோம். பொதுவாக மார்கழி மாதம்லாம் யாரும் மேரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களோட சுச்சுவேஷன் அப்போ அந்த மாதிரி இருந்தனால நாங்கள் அப்போ அந்த மாதமே கல்யாணம் முடிச்சிட்டோம். 12 வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி. இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாத அதே அன்போடையும் பாசத்தோடையும் நாட்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இனிமேலும் அப்படிதான். நமக்கான லைஃப்பை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நிறை குறைகள் எவ்வளோ வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஈகோ இல்லாமல் லைஃப்பை கொண்டு போனால் மட்டும்தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். இது என்னோட லைஃப்பில் நான் கடைபிடிச்சிட்டு வர்ற ஒன்று. எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு கொண்டு போகாமல் நாங்களே பேசி ஸ்மூத்தாக முடிச்சுக்கிடுவோம். நம்ம ஃபேமிலி வ்ளாக்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்